ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதர் பாய் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 இந்த வருஷம் பக்ரீத்துக்கு நம்ம வீட்டில் குர்பானி கொடுத்த கிடாய்களை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து செங்கடாய், மொத்தம் 3 குட்டிகள் கொடுத்தோம். இது வந்து செங்கடாய். இந்த இப்போ இறக்குறது வந்து கருத்த போர் சுட்டி கிடாயின்னு சொல்லலாம். இது ரெண்டும் இன்னொரு கிடாய் 3வது நம்ம இறக்குவோம். இது 3மே ஒரே இடத்துல இருந்த கிடாய் தான். நல்ல வளர்ப்பு, பயங்கரமாக இடம் இருந்துச்சு. இது ஒரு ஆள் இருக்கிறதுக்கு வரவே மாட்டேன்ட்டு, அதனால தான் 2 பேர் சேர்ந்து இழுத்துட்டு போகிறோம். நல்ல இதுதான் இருக்குதுன்னு கொஞ்சம் கட்ட கிடாயாக இருந்தாலும் நல்ல அழுத்தமான கிடாய். இது வந்து 3வது செவலை போர். 3மே இது 2மே பொட்டு கிடாய் தான். நாட்டு கிடாய் பயங்கரமாக அல்லாவுடைய கிருபையில் இடம் இருந்துச்சு. நான் முதல்ல இழுத்துட்டு போன கடாய் வந்து 25 கிலோ கறி வந்துச்சு. 2வது இழுத்துட்டு போன கடாய் வந்து 22 கிலோ. 3வது இழுத்துட்டு போனது 22 கிலோ. மொத்தம் 79 கிலோ இருந்துச்சு. 69 கிலோ இருந்துச்சு. இது 3வது கடாய் நான் உரிச்சிட்ருக்கேன். இது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாட்டு கடாய் பார்த்திங்களா, நல்ல வயசும் பெரிய கடாய் தான், நல்லா இருந்துச்சு. கறி தான் பயங்கரமாக இருந்துச்சு. உரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா 3 நாளாக நம்ம குட்டி பக்கத்து உரிச்சிக்கிட்டே தான் இருந்தோம். கை வலி வேறு. இது 3வது நாள் தான் எங்கள் வீட்டில் குர்பானி கொடுத்துச்சு. கொடுக்கும்போது கடைசி கடாயை உட்காந்து வெட்டிகிட்ருக்கோம். நல்ல கடாய் 3மே அல்லாவோட கிருபையில் நல்ல இடம் இருந்துச்சு. இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறோம்னா, சும்மா ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்காண்டி தான், ஒரு ஜாலி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது என்னென்னா, இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா, நம்ம குர்பானி கொடுக்குறதெல்லாம் பெருமைக்காண்டி கொடுக்கக்கூடாது, அல்லாட்டு நன்மை பெறணுங்கிற நோக்கத்தில் தான் கொடுக்கணும். இந்த வீடியோ காட்டினதுக்கு காரணம் ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட் மட்டுமே. இது பெருமைக்கானது அல்ல. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.